இப்போ வந்து நம்ம தீவன கட்ட ஊன போகிறோம். தண்ணி இருந்ததுனா உறிஞ்சிட்டுமே. இப்போ ஊனாக நல்லா இருக்குது. சரி, ஓகே. சரி, ஸ்டார்ட் பண்ணு. முள்ளு குத்திடுச்சு. ஃபஸ்ட்டு கரையில் ஒன்று. போதும். அந்த அளவுக்கு அப்படியே நேரம் விட்டுப்போம். போதுமா? அது சரியாக இருக்கும் அப்படி களை வெட்டுறதுக்கு. தீவனக்கட்டை எப்படி ஊனணும் சொல்லு. தீவனக்கட்டை ஊனும்போதே தீவனக்கட்டையோட இந்த கட்டை அறுக்கி வைக்கிறோம்ல, அதில் வந்து 2 கணு இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கணு வந்து வேர் வர்றதுக்கும், இன்னொரு கணு வந்து எதுக்குமா குருத்து வர்றதுக்கும். இப்படி 2ஆக நறுக்கணும். அப்படின்னா தான் வளரும். இல்லைன்னா தீவனக்கட்டை வராது. எடுத்துக்க. ஆமாம்மா. நாம் வந்து 5 மணிக்கு வந்தோம். வருங்க, லைனாக அப்படியே ஊனிகிட்டே வருவோம். இதே மாதிரி இந்த பாத்தி ஃபுல்லாக ஊனிட்டோம்னா அடுத்து இந்த பாத்தி. ஏன்னா வெயில் காலத்தில் தண்ணி கிடைக்காது. 2 கணு இருக்கா? இருக்கு ஊனு. ஏன் எப்படி ஒன்றாலும் வந்துடுமா? எட்டு மணி ஆயிடுச்சா? இன்னும் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறப்பாங்க. அந்த குட்டியில் இருக்குது. அந்த ஒரு பாத்தி ஃபஸ்ட்டு நம்ம ஊனிட்டோம். இப்போ 2வது பாட்டி தண்ணி கட்டியிருக்கிறோம். இது ஃபுல்லாக தண்ணி நிற்கிது. அம்மா 2வது பாத்தியில் ஊனிட்டு இருக்கிறாங்க. இந்த 3 பாத்தி மட்டும் இருக்கிற தண்ணியை வச்சு இந்த தீவன பிள்ளை வளர்த்துறலாம் ட்ரை பண்ணுறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தண்ணி பத்துமா இல்லை அதுக்குள்ளே மறுபடியும் வறட்சி ஆயிருமான்ட்டு பார்ப்போம். இந்த ஒரு தென்னங்கன்று செத்து போச்சு தண்ணி இல்லாமல். அதுலேயும் குருத்து விழுந்து போச்சு. மறுபடியும் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். குழஞ்சி கன்று, தென்னங்கன்று, இந்த கத்தாழை செடி இருக்குல்லம்மா, தண்ணி இல்லைன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடுது. தண்ணி விட்டோடனே பச்சை கலரில் மாறிக்குது. ஆனால் சாவாதாட்டுக்குது. அப்படியே தான் இருக்க மாட்டேங்குது. அதான் உயிரோடே தான் இருக்க மாட்டேங்குது. நேராக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருந்து போனால் அப்படின்னா தான் நீ பார்த்துக்கிட்டே நட முடியும். நீ பின்னாடி இருந்து வந்தீங்கன்னா எப்படி? இது எத்தனை நாளைக்கு அப்புறமா முளைக்கும்? 8 நாள். ஆனால் குருது வர்றது தெரியும், சின்ன சின்னதாக பச்சையாக. பார்ப்போம். தண்ணி திருப்புற வட்டத்தில் சொருகக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் சொருகணும். தண்ணி திருப்புறத்தில் சொருகுனா பேத்துக்கிட்டு வந்துடும். எத்தனை குத்து நடுண்ணா? நட்டோம்னா அது நல்லா மகசூல் கொடுக்குன்னு சொன்னாங்க. அந்த வருஷம் நாங்கள் நட்டுருந்தோம். நடும்போது அந்த அவர் வந்து ரோட்டில் போனவர் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு யார் இந்த மாதிரி அந்த சைக்கிள் டீப்புக்குள்ளே நட்டுட்டு அந்த குத்தை எண்ணணும் கரெக்டாக சாணு எண்ணி பார்த்துட்டு இவ்வளோ நெருக்கமாக நட்டுருக்குறீங்க, நாங்கள் கூலி கொடுத்து நாங்கள் வேலைக்கு receive 47 rupees on Google Pay for business அப்படின்னு சொல்லி கேட்டார் வந்து. ஆனால் அந்த வருஷம் நெல் நல்லா நிறையா ஆச்சு. கடைசியாக நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் இங்கே நெல் நட்டுருந்தேன். அதோட சரி. இந்த காட்டில் இல்லை அங்கே. இங்கே வந்து நம்ம நெல் போட்டோமேம்மா. கீழ் வயலும் மேல் வயலும் போட்டோமே. இன்றைக்கி நம்ம வெற்றிகரமாக 2 தட்டத்தில் வந்து தீவன பில்லு நட்டாச்சு. இன்னும் இந்த ஒரு தட்டை இருக்குது. இது வந்து நாளைக்கு தான் கட்டிகிட்டு வந்து நடணும்.
லைன் லைனாக இருக்கா.